அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்தியான அதே சமயத்தில் நல்ல ஃபில்லிங்கான ஒரு சூப்பரான சாலட் எப்படின்னு பார்க்கலாமா? சாலட் ஐடியா பார்க்கலாமா? என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு சாலட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதில் நான் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, கேரட்டு, குக்கும்பரு, பார்ஸ்லி, லெட்யூஸு, கேப்சிகம் இதை வரைக்கும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். பெப்பர் சால்ட்டு, கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயிலெலாம் போட்டு கலக்கிட்டு நான் இங்கே மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த 3 டீஸ்பூனோ 4 டீஸ்பூனோ எடுத்துக்கோங்க. இங்கே ஸ்மால் டொமேட்டோ, செரி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது சாலட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அது போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சுங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் பெப்பர் சால்ட்டு போட்டிருக்கோம், கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிருக்கேன், வினிகரும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வினிகர் பிடிக்கலன்னா விட்டுருங்க, வெறும் இது மட்டும் போட்டுங்க. மாதுளம்பழம் நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பு பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சாப்பாடு கம்மியாக போகும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், செஞ்சு பாருங்கள். சப்போஸ் இன்னும் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி எம்எக்ஸ் இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கலாம், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம், காரமாக சாப்பிட்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இந்த சாலட் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும். அதாக்கா இந்த சீஸும் போட்டு கொடுக்கலாம், நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் நல்ல உங்களுக்கு இது ஹெல்த்தியாக வேணும்னாக்கா வால்நட் உடச்சி போட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுக்கு முடுக்குன்னு நட்டியாக ஃப்ரூட்டு வெஜிடபிள்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது போல் பல வெயிட் லாஸ் குறிப்புக்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சூப்பராக வெயிட் குறைக்கலாம். என்னுடைய சேர்ந்து நீங்களும் வெயிட் குறைங்க. நானும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். தேங்க்யூ.